ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள பத்தி பேசலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கில தான் நான் இந்த மே மந்த் ஃபுல்லா நான் செக் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள பத்தி பார்க்கலாம். எஸ். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நம்ம சொல்லும்போது, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எப்படி ஒர்க் ஆகுது? அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்ன்னு சொல்றது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரல் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நம்ம சொல்லும்போது, நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் உள்ள அவுட் ஆஃப் த மனி ஆப்ஷன்ஸ செல் பண்ணி விட போறோம். அதுதான். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கிள்ல அப்படித்தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 2 பக்கமும் உள்ள ஆ ஆப்ஷன்ஸ செல் பண்ணி விடுவாங்க. அதாவது கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி செல் பண்ணும்போது என்னவாகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான், இந்த ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஏன்னா, சிம்ப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்லயே வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு திங்க் பண்ணிடுவாங்க. என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 16,000க்கும் அண்ட் 16,500க்கும் நடுவுல தான் இந்த வாரம் இருக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 16,500 காலையும், இந்த பக்கம் 16,500 காலையும் செல் பண்ணிட்டு அண்ட் சைமல்டேனியஸ்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 16,000 புட்டையும் இந்த பக்கம் செல் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி செல் பண்றதுனால என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் ஒரு பார்டர் ஒண்ணு கிரியேட் ஆகுற மாரி ஆகும். ஸோ, வென் த எக்ஸ்பைரி 4, 5 நாளுக்குள்ள மார்க்கெட் இதுக்குள்ள நின்னுச்சுன்னா, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போட்டவங்களுக்கு 2 பக்கமே உள்ள பிரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாவே அவங்களுக்கு கெயினா வந்து சேர்ந்துரும். இதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டார்ட் இது ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் சொல்ல வருது. 2 பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஒண்ணு கிடைக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. வேற எதுவுமே கிடையாது. சிம்பிளா இதுதான் பண்ணுவாங்க. இத நான் எப்படி பண்ணேன்? ஸோ, அத இப்ப பார்க்கலாம். எஸ். இதுதான் என்னோடைய அக்கவுண்டோடைய P&L அக்கவுண்ட். இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மே மந்த் ஃபுல்லாவே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல்லி ஒரு நெகட்டிவ் பேசிஸ்ல இருந்ததுனால, நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்ல எப்படி போட்டோம் பார்த்தீங்கன்னா, கால் சைடு போட்டோம். ஆனா, அதுலயுமே நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் செகண்ட் வீக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடு அதிகமா பிரீமியம் இருக்கிறதுனால, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. சின்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 700 பாயிண்ட் அவேல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போட்டேன். சார்ட் அடிச்சேன் புட் சைட்ல. இருந்தாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே வாரத்துல அந்த 700 பாயிண்ட்டுமே அ கவர் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து அட் த மனில வந்துருச்சு. ஸோ, அதனால நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் புக் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இருந்துமே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு லாஸ்ட் 1 ஹவர்ல அந்த அட் த மனியா இருந்த அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மனியாவும் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து போய் நான் என்னோட பொசிஷன நான் செல் பண்ணிட்டேன். லாஸ்ட்ல புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒ ஒ தனித்தனியா ஒரு வீக்குக்குமே வந்து எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எடுத்தோம். இது சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேப்பிட்டல் தான். இந்த கேப்பிட்டல வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா? இத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, மார்ஜின் பணம் அதிகமா இருந்து நீங்க அதிகமா லாட்ஸ் நீங்க வாங்குனாலும், நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் தான். இது 34,000க்கு இது 1,200ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 3% வீக்லி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இது 3%ன்றது எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா? அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ, இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5த் மே அப்போ நடந்த அந்த ஒரு எக்ஸ்பைரில இதுக்கான ப்ராஃபிட். ஸோ, அத ஃபாலோ பண்ணி இத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் மாரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, அத பார்க்கலாம். எஸ். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த் P&L பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி 5த் அன்னைக்கு முடிஞ்ச எக்ஸ்பைரில ஒரு ரூ. 1,200 நம்ம கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போட்டிருந்தோம். அதுக்கான ப்ராஃபிட் வந்து ரூ. 1,200 கிடைச்சது. அண்ட் 12த் எக்ஸ்பைரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புட் சைட்ல அதிகமா வந்து பிரீமியம் இருந்தது சர்ஜ் ஆயிருக்கு. ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விக்ஸும் அதிகமாயிருந்தது. விக்ஸ் அதிகமாகறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல பிரீமியம் அதிகமாகுது. ஒரு ஃபியர் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு அப்டின்ட்டு தெரிஞ்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 700 பாயிண்ட் அவேல இருக்க ஆப்ஷன ஷார்ட் பண்ணேன்.
ஆக்சுவலா இந்த 12த் எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் பண்ண ட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 16,400 கிட்ட வரும்போது தான் நானு 15,700, 15,800 ஸ்ட்ராங்கிள் நான் போட்டேன். இந்த ஸ்ட்ராங்கிள் போடும்போதே எனக்கு என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீக்லயே எக்ஸ்பைரிக்குள்ளவே எனக்கு அந்த 700 பாயிண்ட் கீழ இறங்கி, என்னுடைய ஆப்ஷன் வந்து அடுத்த மணிக்கு வந்ததுனால நான் பொசிஷன குளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால இங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,890 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆச்சு. நான் எம்டிஎம் வச்சிருந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது அடுத்த நான் செல் பண்ணி 1 மணி நேரத்திலேயே அது அவுட் ஆஃப் த மனி போயிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஷனும் எனக்கு ₹0ல வந்துருச்சு. ஸோ ₹0ல வந்ததுன்னா, நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா இதுக்கான ப்ராஃபிட்டே எனக்கு ரூ. 1,600 வந்திருந்தது. எனக்கு போடும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா பிரீமியம் நான் சோல்ட் பண்ணியிருந்ததுனால, எனக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கெயின்ஸும் அதிகமா இருந்தது. கிட்டத்தட்ட 4% வந்திருக்கும். சரியா முடிஞ்சிருந்தா. எனக்கு அது அடுத்த மணியா முடியாம அவுட் ஆஃப் த மணியா முடிஞ்சிருந்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெயின் வந்திருக்கும். ஸோ ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு தப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடே போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ 19த் எக்ஸ்பைரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,367 கிடைச்சது. கால் சைட் தான் போட்டேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் 26 மந்த்லி எக்ஸ்பைரில தான் கொஞ்சம் இன்னும் நல்லாவே எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 16,400 தான் சப்போர்ட்டா நிக்குதே. 16,400 தான் மார்க்கெட் வந்து முட்டி மோதிட்டு மறுபடியும் கீழ போகுது. அதனால அந்த தைரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியர் த ஆப்ஷனே சோல்டு பண்ணேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5%க்கு மேல எனக்கு கெயின் வந்திருக்கு. அப்படின்னு தான் நான் இங்க சொல்லணும். ஸோ ஓவராலா டோட்டலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 600 தான் கிடைச்சது மே மந்த் சீரிஸ்ல. சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 4 வீக்லயும் 3 வீக் வந்து எனக்கு இந்த ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இது பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி போடணும். ஏன்னா விக்ஸ் அதிகமா இருக்கு. விக்ஸ் அதிகமா இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கும். ஓகேங்களா? சின்ஸ் வந்து நான் முடிவு பண்ணேன்னா, எல்லாமே ஃபார் அவுட் ஆஃப் த மனி தான். ஸ்பாட் எங்க இருக்கோ அதுலருந்து 500 பாயிண்ட் அங்கிட்டு தான் நான் வந்து சோல்டு பண்றேன். ஸோ, அதனால எனக்கு அந்த 500 பாயிண்ட் வருமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட் தான். நான் போட்ட எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலயுமே எனக்கு ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி 80% மேல இருந்தது. ஸோ, தைரியமா நான் நம்பி இருந்தேன். அதனால எனக்கு 3 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரே ஒரு வீக் மட்டும் ஒர்க் ஆகல. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறையவே வைப் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சின்ஸ் வந்து இதுல எனக்கு ஒரு 1½ மேல இந்த மே மந்த் கிடைச்சது. ஓகே, நல்லது தான். பார்த்துக்கலாம். நமக்கு ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா? அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலு. ஸோ, அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன நம்ம பண்ணோம். எஸ். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்? ரொம்ப அதிகமா மார்ஜின் அமௌண்ட் வேணுமா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்ல. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க போடுறதுக்கு 20,000 இருந்தா போதும். நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 2% ஈஸியா எடுக்க முடியும் வீக்லி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ, இப்ப அந்த ரூ. 20,000க்கு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறது? அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் தான் நான் போடப் போறேன். ஸோ, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லும்போது, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் சைடு தான் நான் போடப் போறேன். ஸோ ஒன் சைடு போடும்போது அதோட மார்ஜின் எவ்வளோ கேட்குறாங்க? அதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன? ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைடு போடுங்க. கால் சைடு போடும்போது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல ஏறும்போது ஸ்லோவா ஏறும். ஆனா கீழ இறங்கும்போது நல்லா வேகமா இறங்குறதுனால, புட் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கால் சைடு போடுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஸ்பாட் இப்போதைக்கு 16,350ல இருக்கு. ஸோ இங்கருந்து நான் ஒரு 300 பாயிண்ட் நானு அ அங்கிட்டு வச்சு நான் ஒரு 16,700ல நான் போடுறேன். 16,700ல ஒரு ஸ்ட்ராங்கிள் ஒண்ணு போடப் போறேன். இந்த ஸ்ட்ராங்கிள்க்கு எவ்வளோ மார்ஜின் கேட்கறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, 16,700 கால் ஆப்ஷன ஒரு லாட் நான் செல் பண்றேன். ஓகேங்களா? இப்படி செல் பண்றதுனால நமக்கு மார்ஜின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 மேல தேவைப்படும். புரோக்கர் கேட்பாங்க. ஆனா இந்த 1,00,000 நம்ம சமாளிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இருந்து ஒரு 100 பாயிண்ட் அவே வச்சு ஒரு கால் ஆப்ஷன பை பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் பண்றதுனால இவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது வெறும் ரூ. 20,000 இருந்தா போதும். 1,00,000 இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ 20,000 இருந்தாலே மார்ஜின் எனஃப் தான் இந்த ஒரு ட்ரேட் பண்றதுக்கு. எஸ். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்ஜின் எவ்வளோ கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 20,365 தான். ஸோ இந்த பேரா நம்ம ஆப்ஷன் நம்ம எடுக்கும்போது, அதாவது அ நியர் த ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு அவே த ஓடிஎம் வந்து நம்ம பை பண்ற பட்சத்தில, நமக்கு மார்ஜினே 20,000 தான் கேட்கறாங்க. இந்த மார்ஜினுக்கு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ரூ. 793 கிடைக்குது. இதோடைய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி நல்ல பெர்சன்டேஜ் தான். 20,000 சொல்லும்போது இது கிட்டத்தட்ட 4%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதோட ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி 87%ங்க. எப்படிங்க 4 நாளுக்குள்ள மார்க்கெட் வந்து 16,715க்குள்ள முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு
இந்த ரூ. 793 உங்களுக்கு கையில கிடைக்குங்க. ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ரூ. 20,000 இருந்தா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய போட்டு அழகா வந்து ஒரு 4%க்கான கெயின ஈஸியா தட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுடைய ஒரு மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த வாரம் ஃபுல்லா இல்ல மேல போகாதுன்னு தெரிஞ்சா, நீங்க இந்த மாரி ஒரு அவையில உள்ள ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன செல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு கால் ஆப்ஷன் நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, நமக்கு இந்த மாரி ஒரு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கிள் ஒண்ணு கிடைக்கும். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 4% நமக்கு ரிட்டர்னும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திங்க் பண்ணி நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிய போடணும். ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம வந்துட்டோம்னா, அத ஏனோ தானோன்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா, அதில லாஸ் வர்றதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாரி நீங்க ஸ்ட்ராட்டஜியா போயிடும்போது, நமக்கு மேக்ஸிமம் லாஸே தெரியுது பாருங்க. ரூ. 4,208 தான். ஆனா நம்ம இவ்வளோ போக வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அத டபுள் த ஸ்டாப் லாஸா வச்சுக்கங்க. 1500 ரூ. 1600 ஸ்டாப் லாஸா வச்சுக்கங்க. ஓகேங்களா? அந்த ரூ. 1600 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்க்கு மேல ஒரு 16,800க்கு மேல போனா தான் கண்டிப்பா போகும். அதுக்கு மேல போனா தான் போகும். ஸோ அதனால நம்ம ஒரு பிரேக் ஈவனா நம்ம வச்சு கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஸோ நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னா, அந்த இடத்துல நம்ம லாஸும் புக் பண்ற அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்றது ரொம்ப நல்லது. அப்பதான் நீங்க நீண்ட காலம் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. 20,000க்குள்ள நம்மளால ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண முடியும். அது மூலம் ரிட்டர்னும் எடுக்க முடியும்னா, கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. ஜெய் ஹிந்த்.